வணக்கம். தமிழர்களின் பாரம்பரிய திருநாளாம் பொங்கல் பண்டிகை வீடுகளில் மட்டுமல்லாது அரசு அலுவலகங்களிலும் சமத்துவ பொங்கலாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தஞ்சாவூர் தெற்கு காவல் நிலையத்தில் இன்று சமத்துவ பொங்கல் விழா மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. ஆய்வாளர் சுதா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஆண் மற்றும் பெண் காவலர்கள் அனைவரும் பாரம்பரிய பட்டு வேட்டி சேலை அணிந்து கலந்து கொண்டனர். காவல் நிலைய வளாகத்தில் கரும்பு தோரணங்கள் கட்டப்பட்டு மண்பானையில் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என உற்சாக முழக்கமிட்டு வழிபாடு நடத்தினர். விழாவில் பேசிய ஆய்வாளர் சுதா, பொதுவாக பண்டிகை காலங்களில் பணி நெருக்கடி காரணமாக எங்களால் வீடுகளிலிருந்து கொண்டாட முடிவதில்லை. வீட்டில் 2 பேருடன் கொண்டாடுவதை விட இங்குள்ள 40க்கும் மேற்பட்ட சக ஊழியர்களுடன் குடும்பமாக இணைந்து கொண்டாடுவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாள். தை மாதத்தின் முதல் நாள் தமிழர் திருநாளாக கொண்டாடுகிறோம். இதில் தமிழர்கள் அனைத்து வகை நமது உழைப்புக்கு உறுதுணையாக இருந்த விலங்குகள், மனிதர்கள் மற்றும் அனைவர்களுக்கும் நன்றி கூறும் திருவிழாவாக இருக்கிறது. இப்போ நம்மளோட ப்ரொஃபஷன் வேறு மாறினா கூட விவசாயம் தான் மூல காரணம். மூல ஆதாரம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. நம்மளோட தமிழ்நாடு அரசு திராவிட பொங்கல் எல்லா இடத்துலையும் சமத்துவ பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே சமயம் காவல்துறையில் இருக்க நாங்களும் நாளையிலேருந்து பணியில் முக்கியமான பணிகளில் இருப்போம். அதனால் இன்று எல்லாரும் ஒன்றிணைந்து எங்களோட காவல் நிலையத்தின் சார்பாக அனைத்து மாநில காவல் நிலையத்தின் சார்பாகவும் இந்த பொங்கல் திருநாளை இனிமையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எல்லாம் சீருடையில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்மளோட மைண்ட் ப்ளசண்ட்டாக இருக்கணும். இன்றைக்கி நான் கொடுக்குற உற்சாகம் நாளைக்கு எங்கள் 3 நாளைக்கும் எங்கள் போலீஸ் பயங்கரமாக ஒர்க் பண்ணுவாங்க. அதற்காக இன்றைக்கி அவங்கள எப்பொழுதும் உள்ள பாரம்பரிய உரையில் வர சொல்லியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வீட்டில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்படியே இருந்தால் கூட அந்த சாமி கும்பிட்ற டைமில் போய் நம்ம அட்டன் பண்ணிட்டு வருவோம். உள்ளூராக இருந்தால் வெளியூராக இருந்தால் அதுவும் முடியாது நமக்கு. இப்போ என்னோட கொலீக்ஸோட சேர்ந்து நான் கொண்டாடுறது, வீட்டில் 4 பேரோட கொண்டாடுறது இங்கே 40 பேரோட கொண்டாடுறது இன்னும் 40 மடங்கு இரட்டிப்பான மகிழ்ச்சியாக தான் எங்களுக்கு இருக்கு. பூஜைக்கு பிறகு காவலர்கள் அனைவரும் திரைப்பட பாடல்கள் மற்றும் நாட்டுப்புற பாடல்களுக்கு தாளமிட்டு நடனமாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.
கம்பு சுத்துற மாதிரி இருக்கு. ஏய் கேமரா விடுறோம். மக்களின் பாதுகாப்பிற்காக ஓயாது உழைக்கும் காவலர்களின் இந்த உற்சாக கொண்டாட்டம் அங்கிருந்த பொதுமக்களையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது.